கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஆதியாகமம் 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று தேவதூதன் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. ஆபிரகாம் சாரால் அவங்களுடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம். தேவதூதன் சொல்லக்கூடியதான ஒரு நல்ல வார்த்தை. அப்போது இந்த வார்த்தையில் 2 விதமான காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, ஆண்டவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லி ஆணித்தரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் தேவதூதனுடைய வாக்கின் அடிப்படையில். இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த தேவதூதன் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்னா, உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவேன் என்று அவர் தான் சொன்னார். அப்போது அவர் சொல்லிட்டார்னா செய்யாமல் இருக்க மாட்டார். அப்போது அவரால் முடியாதது என்று இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்படி அவர் அது சொல்லிட்டார் அப்படின்னா அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் என்று அர்த்தம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் புரிந்து கொள்ளலாம், வேதத்தில் நமக்குன்னு படிக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரத்யட்சமாக கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் உண்டு. எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு தான், படிக்கிறவங்களுக்கு தான், விசுவாசிக்கிறவங்களுக்கு தான். ஆகவே அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்தது என்று உரிமையோடு எடுத்துக்கொள்ளலாமே. அப்படி உரிமையோடு அந்த வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்ளும்போது அவர் எனக்கு நேரடியாக கொடுத்த வார்த்தையின்படி இந்த காரியம் எனக்கு நடக்காமல் போகவே போகாது. ஏனென்றால் அவர் எதையெல்லாம் நம்முடைய வாழ்விலே செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சித்தம் வைத்தாரோ அதை மட்டுமே நமக்கு வாக்காக அவர் பண்ணியிருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்க சித்தமில்லாத எதையுமே அவர் வாய்விட்டு சொல்லுவதே இல்லை. இப்படி இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் நமக்கு வேதத்தின் மூலமாக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நிறைவேறும். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்றால், ஒன்று, அவரால் எல்லாமே ஆகும் என்ற அர்த்தம். இரண்டாவது, அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ. அப்போ அவர் வாக்கு பண்ணிட்டார்னா அது நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நடக்கும். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், உங்களோடு தேவன் பிரத்யட்சமாக வாக்குத்தத்தங்களை கொடுத்து பேசியிருக்கிறார் என்றால் அந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நிறைவேறும். எந்த ஒரு சூழ்நிலையும் கர்த்தருடைய வாக்கு உங்கள் வாழ்வில் நிறைவேறுவதற்கு தடை செய்ய முடியாது. ஆபிரகாமுக்கு வயசு, சரீரம் அந்த வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்வில் நிறைவேறுவதற்கு தடை செய்ய முடியவில்லையே. லாசரு, அவனை ஆண்டவர் சொன்னார், அவன் நித்திரையாகத்தான் இருக்கிறான், அவனை எழுப்பேன்னு தான் சொன்னார். என்றால் மரணம் அவனை மூழ்கடிக்க விட்டது. அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆச்சு அடக்கம் பண்ணி. எல்லாம் கல்லறையில் கல் வச்சுட்டாங்க. உலகம் என்ன சொல்லுது, முடிந்தது என்று தான் சொல்லும். ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்கு மரணத்தையும் ஜெயித்தது. கல்லறைக்கு நேராக சென்ற அந்த கல்லை எல்லாத்தையும் அப்படி புரட்டி போட வைத்தது. இப்படி எந்த விதத்திலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் போகவே போகாது. ஆகவே நம்புங்கள், விசுவாசியுங்கள், வெற்றி வாழ்வு வாழுங்கள். பரலோக பிதாவே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமாண்டவர், நீங்கள் சொன்னால் ஆண்டவர் அப்படியே நிறைவேறும். நீங்கள் நிறைவேற்ற போகிறத தான் நீங்கள் சொல்லுவீங்க, நிறைவேறாமல் இருக்கிறதை நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. உம்மால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே உம்முடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் வைத்து இந்த நாளை நாங்கள் தொடங்கட்டும். இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மனதார இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.